ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் சூப்பராக இப்போ தான் லைவில் முடிஞ்சுது. மாசாக இருந்துச்சு. 2 பேருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுடைய அந்த எஃபர்ட்டுக்கு நம்ம கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். குறிப்பாக வந்து மஞ்சரியோட அந்த பொறுமை. ஏன்னா மஞ்சரி இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து இப்போ தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதாவது காலையில் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட போயிருக்கும். அதை வந்து இப்போ வந்து பிக் பாஸ் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வாய் வந்து சும்மா இருந்தாவே கஷ்டமாக இருக்கும். அதில் ஒரு வெயிட் வைக்கிறாங்க. அந்த வெயிட்டுக்கு மேலே எட்ஜில் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம். எவ்வளோ டஃப்பாக இருக்கும். சும்மா ஒரு இங்கேருந்து அந்த இலக்கு வரைக்கும் நடக்கணும், வேகமாக நடக்கணும்னு சொன்னால் பண்ணிவிடுவாங்க. பட் நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த லெமனை விடக்கூடாது. ரொம்ப டஃப்பு. ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்து எல்லா கேர்ள்ஸும் பாய்ஸும் இருந்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸும் பாய்ஸும் ஒரு சில பேர்லாம் போயிட்டாங்க. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சாப்பிடாம வந்து அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் முத்துக்குமரன், தீபக், அதுக்கப்புறம் பவித்ரா, தர்ஷிகா இவங்களாம் போகவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வெறி. யார் வந்து அந்த வீட்டுக்கு தலைவன் வரப்போகிறாங்களா, தலைவி வரப்போகிறாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் முத்துக்குமரன் பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. ஏன்னா அங்கே இருக்கிறவங்கள வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தது அவர் ஒருத்தர் தான். பேசிக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் பேசுறது போரிங்காகவே இல்லை. ஒரு இதுலேயும் அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நான் என்ன மறந்தே சிரித்தேன். என்னென்னா அந்த ஸ்பூனில் இருக்கிற லெமனே துள்ளி குதித்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டு இவங்க வந்து நடந்துகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொன்னார். நிறைய விஷயங்கள் செம்மையாக அந்த டக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக முத்துக்குமருக்கு நிறைய வாய்ப்புகள் விஜய் டிவிலே வரும். விஜய் டிவியில் ஒரு பெஸ்ட் ஆங்கராக கண்டிப்பாக இவர் வருவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஆங்கரிங் கொடுத்தாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சிவகுமார் கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் தீபக் சும்மா அப்படி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார். அதே மாதிரி இதில் ஒரு சண்டை வர வந்துருச்சு நம்ம முத்துக்குமரனுக்கும் பவித்ராவுக்கும். ஏன்னா பவித்ரா வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் கலாச்சிட்டு இருந்தார். அதில் வந்துட்டு மெல்ல நடமே நீ என்னாகும் அப்படின்னு இவங்க வரும்போது, நம்ம மஞ்சரி வரும்போது பாட்டு பாடிட்டார். அவங்க அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போட்டாங்க. என்னென்னா இவருக்கு வந்து தலைவன் வரணும். அதனால் வெளியிலேருந்து அந்த இது பண்ணுறாங்க. இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விளையாடும் போது இந்த மாதிரி யாராவது மற்றவங்க பேசுனா வந்து பேசாதீங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. உடனே அவர் அதை கேட்டார். நான் எப்போ இந்த மாதிரி பண்ணேன்? நீங்கள் பேசுங்க, நான் பேசாமல் சொல்கிறதே கிடையாது. அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அந்த மாதிரி சொல்லாததெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் அதிகப்படியாக்கிட்டார். அதுக்கப்புறம் பவித்ரா ஏன்டா இவர்கிட்ட மோதுனமோன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த பக்கம் தர்ஷிகாவை காமிக்கிறாங்க. காலையிலேருந்து க்யூட் முயல்குட்டி மாதிரி இருந்த தர்ஷிகா தபால்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறிட்டாங்க. அதாவது உண்மை ஒரு உருவம் வந்துருச்சு. ஏன்னா காலையிலேருந்து பற்றி இந்த விஷாலோட அந்த லவ் ட்ராக்கை வந்து எடுத்தாங்க இல்லையா, அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக பொண்ணு மாதிரி அவங்க சொன்னாங்க பாருங்க, நானே வெக்கப்பட்டேங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களால முடியல. கண்ணெல்லாம் அப்படியே டென்ஷன் ஆகி போச்சு. முத்துக்குமரை பார்த்து முறைச்சிட்டே இருந்தாங்க. ஆனாலும் முத்துக்குமரில் கடைசி வரைக்கும் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்து ஒரு கடத்தில் வந்து இப்படி ஆகிட்டார். முடியல சாமி அப்படின்ட்டு. ஆனால் அங்கே அவங்க நடந்துகிட்டே இருக்காங்க கையை பின்னாடி கட்டிட்டு அந்த லெமனோட அந்த ஸ்பூனோட. ரொம்ப டஃப். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, விஷால் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா இவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் விஷால் வந்துட்டு ஸ்பூனை வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி கவுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தார். அதில் தான் வந்து விஷால் வந்து கோட்டை விட்டாப்புல. 2 பேரும் இப்படியே போயிட்டுருக்காங்க. நடுவில் வருவார். அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே வந்து அந்த லெமனோட அந்த ஸ்பூனோட போயிட்டு வருவார். அவர் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கு, இதனால் ஒரு தப்பு வருமோ நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. இவர் பின்னாடி வந்தார். டப்புன்னு அவங்க மேலே இடித்து லெமன் கீழே வந்துடுச்சு. மஞ்சரி வின் பண்ணாங்க. செம்ம மாதம் இருந்துச்சு. அப்போது வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. செம்ம டச்சபிளாக இருந்துச்சு. என்னென்னா அவங்க வந்து சிசேரியன் போல் இருக்குது அந்த குழந்தைக்கு. சிசேரியனா இல்லை நார்மல் டெலிவரின்னு தெரியல. ஆனால் 16 மணி நேரம் கஷ்டப்பட்டாங்களாம். அந்த 16 மணி நேரத்தை விட இது ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட வந்துட்டு அருண் வந்து, ஏன்னா அவர் தான் வந்து இந்த சூப்பர்வைசிங் பண்ணார். அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணார். ஏன்னா கேப்டன்ற ஒரு காரணத்தினால. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொன்னார். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வீடு வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குன்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அருணுக்கும் இவங்களுக்கும் சண்டை பயங்கரமாக மோதிச்சு. அதில் வந்து அருண் வந்துட்டு மஞ்சரி கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டு தான். பட் அவங்களோட அந்த போல்ட்னஸ் சொல்ல வரேன். ஏன்னா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தவங்களே போல்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது, ஃபிசிக்கல் டாஸ்க்லேயும் செமையாக பண்ணுறது, தமிழ்லையும் சிறந்து விளங்குறது எல்லாமே சூப்பராக ஒரு பவர் பேக்ட் ஒரு பொண்ணாக வந்துட்டு நம்ம மஞ்சரி இருக்காங்க. என்ன ஒன்று அவங்களுக்கு ஓட்டு தான் வரமாட்டேது. மக்கள் வந்து இதெல்லாம் கருத்தில் வச்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களாம் கொண்டு வரதில்ல, தப்பே கிடையாது. பாருங்கள் வந்து 2வது வாரத்தில் கேப்டன்ஷிப் படிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம்.
ஸோ எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆவலாக இருக்குது இந்த கேப்டன்ஷிப்பில் இந்த வீடியோ எப்படி போக போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாப்பிங் வேறு நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி அந்த கிரியேட்டிவ் டீமும் மாறி போயிருக்காங்க. அதனால் டாஸ்க்கும் இந்த வாட்டி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கும் வரப்போகுது. அதேமாதிரி நாமினேஷன் யாரெல்லாம் நாமினேஷன்ஸில் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஃபுல்லாக எத்தனை பேர் வந்திருக்காங்க, இதில் ஆர்ஜே ஆனந்தி சாச்சனால உள்ளே வந்திருக்காங்க, முத்துக்குமரன் நம்ம ஆள் உள்ளே வந்துட்டாப்பில். ஸோ அந்த விஷயங்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி சுட சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.